Assalamualaikum. Hi everyone. Welcome back to Vlogs of Twins. இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் டே ஸ்டார்ட் ஆகிறதே ஃபஜர் தொழுகையிலேருந்து தான். ஸோ எந்திரிச்சிட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து குரான் ஓதிட்டு அதுக்கப்புறமா போய் வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி ப்ரேயரோட டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரெடியாகிறக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது மட்டும் இன்க்ளூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா பேக்கில் பேக் பண்ணிட்டோம். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு பேக்கில் பேக் பண்ணியாச்சு. தென் ஐலைனர் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். யூஸ்வலி நாங்கள் மேக்கப்லாம் பெருசாக போட மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் போட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு 8:30க்கு ட்ரெயினில் தான் காலேஜ் போவோம். ரயில்வே ஸ்டேஷன் வீட்டிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரீச் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ட்ரெயின் வர வரைக்கும். யூஸ்வலாகவே வீக் டேஸில் ட்ரெயின் ரொம்பவே க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு சீட்லாம் கிடைக்காது. நாங்கள் நின்றுட்டே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஜங்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் தான் எங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்டேஷன்லேயே எல்லோரும் இறங்கிடுவாங்க. ஸோ ஜங்ஷன் போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்ற நேரம்லாம் நிற்கவே இடம் கிடைக்காது. ஏதோ ஒரு சின்ன கேப்பில் நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் சில டைம்லாம் உள்ளே போகிறதுக்கு இடம் கிடைக்காட்டி கொஞ்சம் முன்னாடியே நிற்போம். ஸோ அதனால் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு மறுபடியும் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஏறி சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கும் ஜங்ஷன் வந்துடும். அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரௌடெல்லாம் போனதுமே தான் இறங்கி போவோம். ஸோ அப்போவுமே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். எங்களுக்கு காலேஜ் பஸ் டைமிங் பொறுத்து நாங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ காலேஜ் பஸ் சில டைம் வரும், சில டைம் வராது. ஸோ காலேஜ் பஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாகவே போகிற மாதிரி இருக்கும். இல்லை அவுட் பஸ்ஸில் தான் போகிறோம் அப்படின்னா நாங்கள் மெதுவாக ரிலாக்ஸாக நடந்து வருவோம். அண்ட் அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அவுட் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். காலேஜ் பஸ் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறனால சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே நடந்து வந்துவிட்டோம். அதனால தான் இங்கே எவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ரஷ்ஷெல்லாம் தாண்டி வெளியே போயிட்டோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போதே பஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஸ்டாப்பிங் போய் பஸ் ஏறிட்டு காலேஜுக்கு போயிட்டோம். பஸ் ஸ்டாப்லேருந்தும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் காலேஜ்க்கு. ஸோ அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் காலேஜ் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஒன்றா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கீழே கிரவுண்டில். ஸோ அவங்கள தேடி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுமே கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் பெருசாக மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் அப்படியே புது கிளாஸ்க்கு போகிற ஒரு ஆர்வத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். பட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு இந்த புது கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் எங்கே படித்தோமோ அதே கிளாஸ் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி வர் ஆல் ஸோ டிசப்பாயிண்டட். அதனால் அப்படியே சோகமாக நடந்து போயிட்டுருந்தோம் எல்லோரும். பட் இருந்தாலும் அப்படியே மனசை தேத்திக்கிட்டோம். சரி நம்ம பழகின கிளாஸ் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளாஸ்க்கே போயிட்டோம்.
ஆனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். நியூ கிளாஸ்க்கு போகிறோம், ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி. ஸோ இட்ஸ் ஓகே. இது அப்பப்போ இப்படியெல்லாம் நடக்கிறது தான். ஸோ அதையும் ஏற்றுக்கிட்டு பழைய கிளாஸ்க்கே போயிட்டோம். ஆனால் வர ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம், ஏன் எங்களுக்கு கிளாஸ் மாற்றல, வேறு கிளாஸ் மாற்றி கொடுங்கன்னு. பட் ஓகே, இந்த கிளாஸ்லேயே மறுபடியும் வந்தது ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே மறுபடியும் அசெம்பிளிக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அசெம்பிளிக்கு போயிட்டோம் எல்லோரும். அண்டு அசெம்பிளி வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நடந்துச்சு. ஸோ அதுவும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளாஸுக்கு போயிட்டோம் எல்லோரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சுட்டு செகண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஏதோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே நாய்ஸியாக இருந்துச்சுன்னு சொல்லி மேம் எங்கள் எல்லாத்தையுமே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் க்ளாஸோஃபோபியா விச் இஸ் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் வந்து சில டாபிக் கொடுத்து எங்களை பேச சொல்லியிருந்தாங்க டு கெட் ரிட் ஆஃப் இட். அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த கிளாஸ். ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அட்டன் பண்ணும்போது. அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பியும் கிளாஸுக்கு வந்துவிட்டோம் விச் வாஸ் இன்டர்வல் பிரேக். அதனால் அங்கே இங்கே நின்று ஃபோட்டோக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்காக நாங்கள் மெஹந்தியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இன்டர்வலில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரியே க்யூட்டாக இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் ஜூனியர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இன்டர்வல் டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 3rd ஹவர் ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த 3rd ஹவர் கிளாஸ் முடியும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு, உங்களுக்கு ஹாஃப் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே சரி ஓகே சாப்பிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்டு தான் காலேஜ்லேருந்து கிளம்புனோம். அதுக்கும் முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு எங்கள் காலேஜில். ஒரு புது பிளாக் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகலாம், சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டோம். யூஸ்வலாக எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். பட் அன்றைக்கி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அவங்கவுங்க பிளேஸ்லேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு ட்ரெயின் வந்து 3:30க்கு தான் ரிட்டர்ன் ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் தான் வரணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு 2:15 ஆகும்போது அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்ட் போவோம். அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். எப்போவுமே காலேஜ் வந்து இந்த மாதிரி ஹாஃப் டே விடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நாள் கழித்து போகிறோம். வந்து ஃபுல் டேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் ஹாஃப் டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவ்வளோ ஒன்றும் ஹாப்பினஸ் இல்லை. வெயிலில் நடந்து போகணுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் நடந்து போனோம். அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. எப்போவுமே ஆஃப்டர்நூன் இந்த டைமில் வந்து பஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ பஸ் ஏறிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போனோம். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what. பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து பஸ் சேஞ்ச் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுமே என்ட்ரன்ஸ்லேயே போர்டில் வந்து செக் பண்ணிடுவோம். பிளாட்ஃபார்மில் செக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கும். எப்போவுமே இது வந்து மஸ்ட்டு. நம்ம எப்போ உள்ளே போகும்போதும் பேக் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ரெஸ்பெக்டிவ் பிளாட்ஃபார்முக்கு போயிடுவோம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். ட்ரெயின் வந்து ஆனால் ரொம்ப உள்ளே தள்ளி தான் நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படியோ ரொம்ப நேரமாக நடந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். அதுதான் திரும்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஃபேனில் எதுவும் ஆன் ஆகிருக்காது. ஸோ வந்து ஏதோ அவனுக்குள்ளே போய் உட்கார மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெயில் டைம்லலாம் போகும்போது. ஸோ அப்படியே தேடி போய் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சீட்டில் போய் 2 பேரும் நல்ல சீட்டாக பிடிச்சி உட்காந்து. இப்போல்லாம் ஹாஃப் டே விடுறாங்க. 3:30 ட்ரெயினுக்கு தான் வர முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களோட ரொட்டீன். ஸோ நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு 3:45 46 ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அண்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆயிடுவோம். ஒரு 25 மினிட்ஸில் நாங்களும் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து ட்ரெயின் அவ்வளோக்கா கூட்டமாக இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே சீட் இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் மார்க்கெட்டும் இருக்கும். ஃப்ரைடே மார்க்கெட் நடக்கும். அம்மாவும் வந்து மார்க்கெட் போகணுன்னு சொல்லியிருந்தனால அம்மாவை அதே டைமுக்கு கிளம்பி வர சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே மார்க்கெட் போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். இந்த vlog வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை. புது கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருந்தோம். பட் அதுவும் நடக்கலை. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் டேன்னு நினச்சோம். பட் ஹாஃப் டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இந்த டே ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து காலேஜ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் அண்ட் நெக்ஸ்ட் மண்டே தான் நாங்கள் வந்து காலேஜ் போவோம். இனிமேல் இன்ஷால்லா இந்த மாதிரி காலேஜ் vlogsலாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.